இன்றைக்கி மார்னிங்லேருந்து எனக்கு டே ரொம்பவே டல்லாக போச்சுங்க. சரி, நைட் டின்னருக்காக ஏதோ ஸ்பெஷலாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் ஹஸ்பண்ட்டை என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கு உடனே அவர் பூரியும் சிக்கன் கிரேவியும் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. ஐயோ, தெரியாமல் கேட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. குயிக்காக செய்கிற சிக்கன் கிரேவி தாங்க இது. நம்ம வந்து சிக்கன் வேகிற டைம் தான் கொஞ்சம் எடுக்கும், அவ்வளோதான், சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. இது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து ரெசிபி சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது இடையில என் பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். என்ன பண்ணுற? கழுவுறீங்களா? சரி. என்னம்மா வேலை செய்கிறான் பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த 1 நிமிஷத்துக்கு மட்டும்தாங்க. சரி வாங்க நம்ம ரெசிபி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாமே பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வெறும் சிக்கன் மசாலா மட்டும்தான், நம்ம கடையில் வாங்க சிக்கன் மசாலா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து மல்லித்தலையும் கொஞ்சமாக பட்டர் மட்டும் நான் வச்சுருக்கேன், அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம வந்து நைட் பூரி தான் பண்ண போகிறோம். இந்த பூரி கட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து எங்களோட பாட்டியோட இது, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும். என் பையன் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்கும் வேலை செய்ய எவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்குறான் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.